அவருக்கு வேலையும் இல்லை, வீட்டிலே நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல. பையனை வேறு படிக்க வைக்கணும். இந்த வருஷத்தோடு அவனுக்கு படிப்பு முடியுது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எப்படி சரி பண்ண என்னன்னு ஒன்றும் தெரியல. வேலையும் விட மாட்டேங்குது. எவ்வளோ நேரத்துக்கு இப்படி படுத்தே கிடக்கேன். வளரக்கா வளரக்கா, இது என்ன மல்லாக்க படுத்து கிடக்கு? விட்டத்தை பார்த்து என்ன செய்யுது? நம்ம இதில் சில மாதிரி நிற்கும், நம்மளை எட்டி பார்க்காம இது எங்கேயோ பார்த்து கிடக்கு. ஏக்கா என்ன செய்யலையா? ஏந்திங்க. ஐயோ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு திடீர்னு வந்திருக்கா? உங்களை பார்க்கணும் போல இருந்து அதான்க்கா வந்தேன். ஒழுங்கா சொல்லு சின்ன பொண்ணு. நான் இங்கே 1000 பிரச்சனையில் இருக்கேன். எதுக்கு வந்தா? எதுவும் அவசரமா? இல்லை சரளாக்காதுன்னு சொல்லி விட்டாவளோ? இல்லை உதாமண்ட, என்கிட்ட சரளக்காலம் ஒன்றும் சொல்லி விடல. சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வேறு அங்கே ஒரு வேலையும் இல்லை. சரி உங்களை பார்த்து கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஆமாம், சும்மா பேசுகிறதுக்கு நாங்கள் வெட்டி ஆக்கேன் பேர். ஊத மாட்டேன். போ சின்ன பொண்ணு, என் கோவத்தை கூட கொஞ்சம் கிளப்பாத. என்ன உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டோ? நான் சும்மா தான் சொன்னேன். சரளாக்கா தான் என்னையே உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாவ. நீங்கள் ஏதாவது வீட்டை பிள்ளை படிக்க வைக்கணும், கையில் காசு இல்லை அப்படின்லாம் சொன்னீங்களாமே. நான் அதனால் கொஞ்சம் போய் வளர பார்த்துட்டு வா, எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு. காசு எதுவும் வெளியே ரெடி பண்ணிட்டாலா, இல்லை எதுவும் வேணுமா என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாவ. அதான் வந்தேன். கோவத்தை பாருங்களா, கோவத்தை. அப்படியே சின்ன பொண்ணு, சரளாக்காவோ உன்னைய வர சொன்னாவே? ஆமாம் சின்ன பொண்ணு, அவனை படிக்க வைக்கணும். என்ன செய்யணும் தெரில. இந்த 1 வருஷம் தான் இருக்குது. அதான் இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தேன். காலையிலேருந்து ஒரு வேலையும் உடையல. ஆடு மாடெல்லாம் வெளியே நிற்கிது. அதுக்கு எதுவும் தண்ணியும் வைக்கல. என்ன செய்யனே தெரியல சின்ன பொண்ணு. கையில் காசே இல்லை. சரி சரி உட்காருங்க. எவ்வளோ நேரத்துக்கு நிற்க? வந்தவளை கொஞ்சம் உட்காருன்னு சொல்லியில, ஒரு டம்ளர் தண்ணி தரையில பேசிக்கிட்டே இருக்க. இதில் கோவம் வேற வரும். சரி அதை விடு சின்ன பொண்ணு. இப்போ சரளாக்கா என்ன சொன்னாங்க? காசு தான் வச்சுருக்காங்களா முகையில்? அவையெல்லாம் என் மகளுக்கு 12க்கு கொஞ்சம் செலவாகுதுன்னு தானே சொன்னாங்க. அதனால தான் வீட்டை கேட்கல. ஊதாமண்டை 12ஆம் கிளாஸுக்கு செலவாக ஆகத்தான் செய்யும். ஆனால் உங்கள் பையன் பெரிய படிப்பு படிக்கான்லாம். அவனுக்கு வேறு இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சுன்னா அதுக்கு வேலை கிடச்சிக்கிடான்னு சொன்னீங்களாம். சரி வேலை கிடச்சிக்கிற நீங்கள் வீட்டை வாங்கின காசை கொடுத்துட வேண்டியது தானே. ஊதமண்டன்னு சொல்லாத சின்ன பொண்ணு. கோவமாக வருது. ஏற்கனவே இங்கே மண்டலாம் கிறுக்கு பிடிச்சி போய் உட்காந்துருக்கேனா. வளரக்கா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் நின்றுட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன். உட்காந்தா இருக்கியே, இல்லை கிறுக்கு பிடிச்சல உட்காந்துருக்காங்களாம். சின்ன பொண்ணு நீ போ, முத வீட்டுக்கு போ. எனக்கு உன்ட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. சரளாக்காவை நான் வந்து பார்த்து பேசிடுறேன். சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு உன்ட்ட சொல்லி விட்டாவளோ? ஓ வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க. நான் உங்கள் நல்லதுக்கு உங்கள்கிட்ட வந்து பேசினேலாம், அதனால நீங்கள் சொல்லுவீங்க. சரி சரளாக்காங்கிறது புலம்பிட்டு இருந்தவ வளர் என்னன்னு தெரியலையே அப்படின்னு என்கிட்ட புலம்பிட்டு இருந்தனால எக்கா நான் போய் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். இங்கே நீ வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்லாமல் சொல்கிறீங்கன்னு. வளரு, சரளாக்கா. வாங்க சரளாக்கா, உள்ளே வாங்க. வளரு, என்ன சின்ன பொண்ணு எல்லாம் சொன்னாலா? என்ன சரளாக்கா, நான் தான் வந்து சொல்லுவேனே, நீங்கள் வந்தியே. அக்கா ஏன்க்கா இவளை அனுப்பி விட்டியே? நான் தான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வருவேனே வீட்டுக்கு. இவளை நீங்கள் அனுப்பிவிட்டு ஒன்றுன்னா எனக்கு உள்ள டென்ஷனுக்கு மேலே கூட வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காக்கா. உதமண்டா அது டென்ஷன் இல்லை, டென்ஷன். அழகா சொல்லுங்கள். என்ன சின்ன பொண்ணு, அவளே பாம்போடு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தா சின்ன பொண்ணு. நீ அவட்ட வந்து விளையாடிட்டா இருக்கா. அக்கா இதாங்க்கா நடந்துட்டு இருக்கா வந்ததுலேருந்து. கூட கொஞ்சம் என்ன கிறுக்கு பிடிக்க வச்சுட்டு இருக்காக்கா. சின்ன பொண்ணு நீ வா வீட்டுக்கு போவோம். நான் அப்புறம் வந்து விளையாட்டு எல்லாம் பேசிக்கிறேன். அவருக்கு வேலையும் இல்லை, வீட்டிலே நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல. பையனை வேறு படிக்க வைக்கணும். இந்த வருஷத்தோடு அவனுக்கு படிப்பு முடியுது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எப்படி சரி பண்ண என்னன்னு ஒன்றும் தெரியல. வேலையும் விட மாட்டேங்குது. எவ்வளோ நேரத்துக்கு இப்படி படுத்தே கிடக்கேன். வளரக்கா, இது என்ன மல்லாக்க படுத்து கிடக்கு? விட்டத்தை பார்த்து என்ன செய்யுது? நம்ம இதில் சில மாதிரி நிற்கும், நம்மளை எட்டி பார்க்காம இது எங்கேயோ பார்த்து கிடக்கு. ஏக்கா என்ன செய்யலையா? ஏந்திங்க. ஐயோ சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு திடீர்னு வந்திருக்கா? உங்களை பார்க்கணும் போல இருந்து அதான்க்கா வந்தேன். ஒழுங்கா சொல்லு சின்ன பொண்ணு. நான் இங்கே 1000 பிரச்சனையில் இருக்கேன். எதுக்கு வந்தா? எதுவும் அவசரமா? இல்லை சரளாக்காதுன்னு சொல்லி விட்டாவளோ? இல்லை உதாமண்ட, என்கிட்ட சரளக்காலம் ஒன்றும் சொல்லி விடல. சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வேறு அங்கே ஒரு வேலையும் இல்லை. சரி உங்களை பார்த்து கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஆமாம், சும்மா பேசுகிறதுக்கு நாங்கள் வெட்டி ஆக்கேன் பேர். ஊத மாட்டேன். போ சின்ன பொண்ணு, என் கோவத்தை கூட கொஞ்சம் கிளப்பாத. என்ன உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டோ? நான் சும்மா தான் சொன்னேன். சரளாக்கா தான் என்னையே உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாவ. நீங்கள் ஏதாவது வீட்டை பிள்ளை படிக்க வைக்கணும், கையில் காசு இல்லை அப்படின்லாம் சொன்னீங்களாமே. நான் அதனால் கொஞ்சம் போய் வளர பார்த்துட்டு வா, எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு. காசு எதுவும் வெளியே ரெடி பண்ணிட்டாலா, இல்லை எதுவும் வேணுமா என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாவ. அதான் வந்தேன். கோவத்தை பாருங்களா, கோவத்தை. அப்படியே சின்ன பொண்ணு, சரளாக்காவோ உன்னைய வர சொன்னாவே? ஆமாம் சின்ன பொண்ணு, அவனை படிக்க வைக்கணும். என்ன செய்யணும் தெரில. இந்த 1 வருஷம் தான் இருக்குது. அதான் இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தேன். காலையிலேருந்து ஒரு வேலையும் உடையல. ஆடு மாடெல்லாம் வெளியே நிற்கிது. அதுக்கு எதுவும் தண்ணியும் வைக்கல.
என்ன செய்யனே தெரியல சின்ன பொண்ணு, கையில் காசே இல்லை. சரி சரி உட்காருங்க. எவ்வளோ நேரத்துக்கு நிற்க? வந்தவளை கொஞ்சம் உட்காருன்னு சொல்லிடல, ஒரு டம்ளர் தண்ணி தரையில பேசிக்கிட்டே இருக்க. இதில் கோவம் வேற வருது. சரி சரி அதை விடு சின்ன பொண்ணு. இப்போ சரளாக்கா என்ன சொன்னாங்க? காசு தான் வச்சுருக்காங்களா முகையில்? அவையெல்லாம் என் மகளுக்கு 12க்கு கொஞ்சம் செலவாகுதுன்னு தானே சொன்னாங்க. அதனால தான் வீட்டை கேட்கல. ஊதாமண்டை 12ஆம் கிளாஸுக்கு செலவாக ஆகத்தான் செய்யும். ஆனால் உங்கள் பையன் பெரிய படிப்பு படிக்கான்ல, அவனுக்கு வேறு இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சுன்னா அதுக்கு வேலை கிடச்சிக்கிட்டேன்னு சொன்னீங்களாம். சரி வேலை கிடச்சிக்கிற நீங்கள் வீட்டை வாங்கின காசை கொடுத்துட வேண்டியது தானே? ஊதமண்டன்னு சொல்லாத சின்ன பொண்ணு, கோவமாக வருது. ஏற்கனவே இங்கே மண்டலாம் கிறுக்கு பிடிச்சி போய் உட்காந்துருக்கேனா. வளரக்கா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் நின்றுட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன், உட்காந்தா இருக்கியே இல்லை கிறுக்கு பிடிச்சல உட்காந்துருக்காங்களாம்? சின்ன பொண்ணு நீ போ முத, வீட்டுக்கு போ. எனக்கு உன்ட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. சரளாக்காவை நான் வந்து பார்த்து பேசிடுறேன். சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு உன்ட்ட சொல்லி விட்டாவளோ? ஓ வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க. நான் உங்கள் நல்லதுக்கு உங்கள்கிட்ட வந்து பேசினேலாம், அதனால நீங்கள் சொல்லுவீங்க. சரி சரளாக்காங்கிறது புலம்பிட்டு இருந்தவ வளர் என்னன்னு தெரியலையே அப்படின்னு என்கிட்ட புலம்பிட்டு இருந்தனால எக்கா நான் போய் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். நீ வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்லாமல் சொல்கிறீங்கண்ணே. வளரு, சரளாக்கா. வாங்க சரளாக்கா, உள்ளே வாங்க. வளரு, என்ன சின்ன பொண்ணு எல்லாம் சொன்னாலா? என்ன சரளாக்கா, நான் தான் வந்து சொல்லுவேனே, நீங்கள் ஏன் வந்தியே? அக்கா ஏன்க்கா இவளை அனுப்பி விட்டியே? நான் தான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வருவேனே வீட்டுக்கு. இவளை நீங்கள் அனுப்பிவிட்டு ஒன்றுன்னா எனக்கு உள்ள டென்ஷனுக்கு மேலே கூட வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காக்கா. உதமண்டா அது டென்ஷன் இல்லை, டென்ஷன். அழகா சொல்லுங்கள். என்ன சின்ன பொண்ணு, அவளே பாம்போடு என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா சின்ன பொண்ணு, நீ அவட்ட வந்து விளையாடிட்டா இருக்கா. அக்கா இதாங்க்கா நடந்துட்டு இருக்கா வந்ததுலேருந்து. கூட கொஞ்சம் கிறுக்கு பிடிக்க வச்சுட்டு இருக்காக்கா. சின்ன பொண்ணு நீ வா வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வந்து விளையாட்டு எல்லாம் பேசிக்கிறேன்.